ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். ஓகே, இன்றைக்கி நான் ஸ்வீட் பொங்கல் தான் செஞ்சுருக்கேன். சிம்பிள் அண்ட் ஈஸி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு கப்பில் ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கலரில் மாறினனும் இப்போது ஒரு பவுலில் அந்த கப்பில் பருப்பு எடுத்துக்கிங்களா, அதில் ஒரு கப்பு அரிசி, 3/4 கப்பு பாசிப்பருப்பு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த குக்கரில் சேர்த்து ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, நான் இதில் சால்ட் காமிக்கல, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது சைட்லேயே ஒரு பேனில், அதே பேனில் வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ பெருசாக போட்டால் கூட இன்னும் ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமாக கரைஞ்சி எடுத்துது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஆகிடுது. ஸோ பை த டைம் இங்கேயும் பருப்பு அரிசி குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சூட்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஊற்ற வேண்டாம், ஸ்டெயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணால் அந்த வெள்ளத்தில் இருக்க டஸ்ட்டு மண் ஏதாச்சும் இருந்தால் இதில் ஸ்டெயின் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த சைடில் வச்சு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதுக்கு ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு தடக்காய். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு சால்ட் ஆட் பண்ணுறேன், ஏன்னா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இதுக்கு நான் ஜிஆர்பி நெய் தான் எடுத்துருக்கேன், ஒரு பேக்கெட்டு கீ, அப்புறமா கேஷ்யூ. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரத்தில் நல்லா உப்பி வந்துடும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பொங்கலில் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வினி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல் டு ஆல். Bye. Take care.